தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் காற்று மாசுபாடு, சிறுவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. இலங்கையில் டாலர் ஒன்றின் இன்றைய பெறுமதி மத்திய வங்கி வெளியிட்ட அறிவித்தல். பாடத்துறை கடற்பரப்பில் உதவி கோரும் மற்றொரு ஈரான் கப்பல் 300 சிறுவர்கள் தவிப்பதாக தகவல். மலையகத்தில் வெறிச்சோடிய எரிபொருள் நிலையங்கள். மலேசியாவிலிருந்து கொழும்புக்கு உணவு பொதி என்ற பெயரில் வந்த ஆபத்தான பொருள். வளைகுடா பதற்றம், கடத்துறை திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. நாட்டில் பல இடங்களில் திடீர் மின் தடை. மருத்துவமனையில் ஜுவதியின் சடலத்துடன் உறவு கொண்ட மூவர் நீதி கோரி தொடரும் ஆர்ப்பாட்டம். ஓடும் ரயிலில் ஏற முயன்ற தொழில்நுட்ப நிபுணருக்கு காத்திருந்த துயரம். ஈரானிய கப்பல் இலங்கை கடற்பரப்பில் இல்லை, அரசாங்க தரப்பில் வெளியான தகவல். தொடர்பட விரிவான செய்திகள். கொழும்பு நகரின் வளிமண்டலத்தில் காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்துள்ளதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது குறிப்பாக சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று கொழும்பின் மையப்பகுதியில் வழித்தரச்சுட்டன் 144 பதிவாகியுள்ளது. எனினும் பாதுகாப்பான அளவு 50க்கும் குறைவாக இருக்க வேண்டும். 100க்கும் அதிகமான பதிவுகள் ஆரோக்கியமற்ற சூழலை குறிக்கின்றன. இது தொடர்பாக சிறுவர் நல மருத்துவ நிபுணர் மஹிஷாக விஜயவர்தன கருத்து தெரிவிக்கையில், மாசுபட்ட காற்றை சுவாசிப்பது சிறுவர்களின் நுரையீரல் மற்றும் மூளை வளர்ச்சியை பாதிக்கும். இது ஆஸ்துமா, சுவாச நோய்கள் மற்றும் சிறுவர் மரண வீதத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 314.23 ரூபாவாகவும், கொள்வனவு விலை 306.80 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேபோன்று ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை 421.33 ரூபாய் மற்றும் கொள்வனவு விலை 408.62 ரூபாவாகும். யூரோ ஒன்றின் விற்பனை விலை 366.92 ரூபாய் எனவும், கொள்வனவு விலை 355.54 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பாக இன்று மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட தகவல்களும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாணந்துறை கடற்பரப்பிற்கு அருகிலுள்ள இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் மற்றொரு ஈரானிய கப்பல் நங்கூரமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் சுமார் 300 சிறுவர்கள் உணவு மற்றும் குடிநீரின்றி தவிப்பதாகவும் அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்நிலையில் நீர் மற்றும் உணவு பெற்றுக்கொள்ள 24 மணி நேரத்திற்கு இலங்கையின் துறைமுகத்தை பயன்படுத்த அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்றபோது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானின் போர்க்கப்பல்களில் ஒன்றை தாக்கி மூழ்கடித்த 24 மணி நேரத்திற்குள் மற்றொரு கப்பல் அவசர உதவி கோரியுள்ளது. எனினும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு கோரிக்கையினை இன்னும் ஏற்கவில்லை எனவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் நிலை கொண்டுள்ள மற்றொரு ஈரானிய கப்பல் அவசரமாக துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி கோரியுள்ள நிலையில் அது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உடனடியாக பகிரங்கப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாம் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தற்போதைய சூழலில் அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குறித்த ஈரானிய கப்பல் தற்போது இலங்கையின் பிராந்திய கடற்பரப்பிற்கு சற்று வெளியே நிலை கொண்டுள்ளதாகவும், துறைமுகத்திற்குள் நுழைய அரசாங்கத்தின் அனுமதியை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை நேற்று இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பலான இரிஸ் டெனா மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை 87 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச இன்று நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட கடும் விவாதத்தின் போதே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். வளைகுடா யுத்தம் காரணமாக இலங்கையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் என நினைத்து நாட்டு மக்கள் பெட்ரோல் நிலையங்களில்
இரவு பகலாக வரிசையில் நின்று தனது வாகனங்களிலும் ஏனைய கலன்கள் போத்தல்கள் கொள்கலன்களிலும் பெட்ரோல் நிரப்பி செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் வரையான தூரத்தில் இவ்வாறு வாகனங்களில் வரிசைகள் காத்து நின்று எண்ணெய் வகைகளை நிரப்பி வந்துள்ளன. இந்த நிலையில் நாட்டின் எண்ணெய் வகைகளுக்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்றவற்றுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லை. நாட்டில் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்ததை அடுத்து மலேக பகுதியில் பெட்ரோல் நிலையங்கள் யாவும் வெறிச்சோடி கிடப்பதை காணக்கூடியதாக உள்ளது. மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு உணவுப் பொதிகள் என்ற பெயரில் கடத்தப்பட்ட 536 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாரிய போதைப்பொருள் தொகுதியை இலங்கை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை சுங்கப்பிரிவினரின் விசேட சோதனையில் 51 கிலோகிராம் கசிஸ், 1 கிலோகிராம் ஐஸ் போன்றன மீட்கப்பட்டுள்ளன. இவை மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு கொழும்பு 10, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 4 இலங்கை பிரஜைகளின் முகவரிகளுக்கே இந்த போதிகள் வந்துள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் அது தொடர்பான சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வளைகுடா பிராந்தியத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் போர் பதற்றத்தை கருத்தில் கொண்டு கடத்தொழில் திணைக்களம் விசேட அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. கடத்தொழில் திணைக்களத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கடத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்தை இது தொடர்பாக விடுத்துள்ள முக்கிய ஆலோசனைகள்: கடத்தொழிலாளர்கள் கண்டிப்பாக தங்களின் பாரம்பரிய கடத்தொழில் எல்லைகளுக்குள் மாத்திரம் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அறிமுகம் இல்லாத கப்பல்கள் அல்லது ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் கப்பல்களை நோக்கி நகர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் இருக்கும்போது ஏனைய கப்பல்களுடன் பொருட்களை பரிமாறிக் கொள்வதையோ அல்லது எந்தவொரு கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடத்தொழிலுக்கு செல்லும் போதும் அல்லது கரைக்கு திரும்பும் போதும் வழமையாக பயன்படுத்தப்படும் கடல் வழி பாதைகளையே பின்பற்றுமாறு கடத்தொழிலாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல் சூழலால் இதுவரை இலங்கை கடத்தொழில் படகுகள் எதற்கு பாதிப்பு ஏற்படவில்லை என கடத்தொழில் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. புதிய அனுராதபுரம் மற்றும் வவுனியா மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்சாரம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு தொகுதியின் அதிர்வெண்ணில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக களனி திச ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் நீராவி விசையாழி செயலிழந்து அது கட்டமைப்பில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு தொகுதியில் 55 மெகாவாட் மின்சார கொள்ளளவு இழக்கப்பட்டதால் நாட்டின் சில பகுதிகளில் இவ்வாறு மின்தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் சில நிமிடங்களிலேயே நிலைமையை மீண்டும் வளமைக்கு கொண்டுவர முடிந்ததாகவும் மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. டிக்கோயா கிழங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலையில் இளம்பெண்ணின் சடலத்திற்கு பாலியல் ரீதியான இழுக்கு ஏற்படுத்தியதாக கூறப்படும் அதிர்ச்சி சமூகத்துடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி இன்று நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர் மற்றும் யுவதிகளால் அமைதியான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த மாதம் 23ஆம் தேதி ஹட்டன் பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிழங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 24ஆம் தேதி சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்திற்கு அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் 3 பாலியல் ரீதியாக இழுக்கு ஏற்படுத்தியதாக வைத்தியசாலை அதிகாரிகளால் சந்தேகம் வெளியிடப்பட்டமை பெரும் அதிர்ச்சியையும் பலத்த கண்டனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பல நாட்களாகியும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு எதிராக வைத்தியசாலை நிர்வாகம் இதுவரை எவ்வித சட்ட ரீதியான அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை அன்று வைத்தியசாலை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் உறுதியளித்திருந்தது. எனினும் இதுவரை எவ்வித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் வியாழக்கிழமை இன்று நுவரெலியா மாவட்டத்தின் பல இடங்களிலும் தன்னெழுச்சியான ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. ஹட்டன், மஸ்கெலியா, வட்டவளை, வெளியோயா, பொகவந்தலாவ, டிக்கோயா, கொட்டக்கலை, தலவாக்கலை, அக்கரப்பத்தனை, நுவரெலியா, கந்தப்பளை, கொத்மலை,
மற்றும் ரம்பொழி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன்போது சம்பந்தப்பட்ட 3 ஊழியர்களும் உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் மூவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இவ்வாறான மனிதாபிமானமற்ற செயல்கள் இலங்கையின் எப்பாகத்திலும் இனி நடைபெறாத வண்ணம் அரசாங்கம் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பாக விரைவான மற்றும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். வாதுவர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற தகவல் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக வாதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வாதுவ பாலிகா வீதியில் வசிக்கும் 42 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அலுட்கமவில் இருந்து மருதானி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் இன்று காலை வாதுவ ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கவிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவம் தொடர்பில் வாதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2வது ஈரானிய கப்பல் தற்போது இலங்கையின் கடற்பரப்பில் இல்லை எனவும் அது இலங்கையின் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பிரத்யேக பொருளாதார வலயத்திலே இருப்பதாகவும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றி ஆற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் மேலும் ஒரு ஈரானிய கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து பதிலளித்த அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்த தகவல்களை விட அரசாங்கத்திற்கு பல தகவல்கள் தெரியும் எனவும் பிரச்சனையை தீர்க்கவும் உயிர் சேதங்களை குறைக்கவும் பிராந்திய அமைதியை பாதுகாக்கவும் தேவையான தலையீடுகளை அரசாங்கம் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகள் முடிவடைந்தவுடன் விரிவான அறிக்கை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப்